வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஒரு சில லோன் டீட்டெயில்ஸும் நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலையும் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் ஓடிபி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துருந்தீங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பேன் கார்டு டீட்டெயில்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டோட டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஃபைனலாக நம்ம வீடியோவுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுளில் போய்ட்டு உத்தியோகா ஆதார் அப்படின்னு டைப் பண்ணிங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட கொடுத்துருக்கேன், டேரக்ட் லிங்க்கு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்னு கேட்டுக்கிட்டுறீங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்குங்களா, அது ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி, அதாவது நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்மிங் சூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்மிங் சூன் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஓல்டு ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா அவங்களுக்கான உள்ளது. அது மேலே நீங்கள் வந்து பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தேனே, அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் தெளிவாகவே நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை கிளாரிஃபை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைலில் ஓடிபி வேணுமா இல்லை வந்து இமெயிலில் ஓடிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்பரை வந்து கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள், தப்பாக என்டர் பண்ணாதீங்க. இந்த தப்பாக என்டர் பண்ணிங்கன்னா இதேமாரி தான் எரர் அடிக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்னும் அதாவது வெரிஃபிகேஷனில் தான் இருக்குது, இன்னும் ஒரு 5 நாள் கழித்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள் கழித்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து 5 நாள் கழித்து மீண்டும் செக் பண்ணோம் அப்படின்னா இதேமாரி தான் வரும். ஓகேவா? நான் வந்து மெயிலுக்கு இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம இப்போ போட்டதுக்கப்புறம் நம்மளோட எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும். புது சர்டிஃபிகேட்டுக்கும் பழைய சர்டிஃபிகேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. புதிய சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதேமாரி தான் இருக்கும். உங்களுக்கு புதிய சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. புதுசு இப்படி தான் இருக்குது, இதேமாரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை அனுப்பியிருந்தாங்க. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.